இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 200 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 500 ரூபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய 5 கேஜெட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் இந்த கேஜெட் சீரீஸை நம்ம கண்டினியூஸாக பண்ண முடியும். ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சவுண்ட் ஆக்டிவேட்டட் ஸ்டேஜ் லைட். இந்த கேஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் 4 டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸில் நமக்கு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதோட பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்பே நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஓடிஜி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் சி டைப் போட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியான ஓடிஜி கேபிள் சி டைப் சப்போர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இந்த கேஜெட்டை நம்ம ஓடிஜி கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த 4 லைட்டும் வந்து நமக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சாங் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி இதோட லைட் வந்து பிளிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 239 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடியது எமர்ஜென்சி யூஎஸ்பி சார்ஜர். இது வந்து ரொம்பவே யூனிக்கான கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகிறப்போ சம்டைம்ஸ் வந்து பவர் பேங்கை மிஸ் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு என்னோட மொபைல் வந்து ரொம்ப டெட்டாக இருக்குது, எனக்கு சார்ஜ் போகிறதுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேஜெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெட் கலர் எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஆஃப் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்இடி லைட் கூடவே நமக்கு ஒரு USB ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கேஜெட்டோட கீழ் சைடுல பாத்தீங்கன்னா 2 AA பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டோரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 AA பேட்டரி வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய சுவிட்சை நான் ஃபிளாஷ் பக்கம் மூவ் பண்ணேன் அப்படின்னா இதுல ஃப்ரண்ட் சைடுல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் எல்இடி லைட் வந்து நமக்கு ஆன் ஆயிடும். இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டார்க் சிச்சுவேஷன்ல டக்குன்னு பவர் போச்சு அப்படின்னா இதை நீங்க ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய சுவிட்சை நான் USB ஆப்ஷன் பக்கம் தள்ளினேன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் லைட் வந்து ஆன் ஆயிடும். அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் சைடுல இருக்கக்கூடிய USB போர்ட்க்கு இது மூலமா பவர் போகுது அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா கேபிள இந்த USB ஆப்ஷன்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த AA சைஸ்ல இருக்கக்கூடிய பவரை இந்த USB ஆப்ஷன் மூலமா உங்க மொபைலுக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்க சார்ஜ் ஏத்திக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு 2 வெப்சைட்ல கிடைக்குது. இருக்கிறதுலே கம்மியான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 230 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. சோ எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா மினி கேம்பிங் லைட். ஸோ இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கேம்பிங் லைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஜெட்டோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டான பிளாஸ்டிக்ல வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்ச் வந்து இருக்கு. இந்த கேஜெட்டோட பாட்டம் சைடை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து 3 AAA சைஸ் பேட்டரி வந்து நமக்கு இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தான் பேட்டரிஸ் வாங்கி நம்ம தனியாக போட்டுக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் லைட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு டைம் இதுல இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து நமக்கு டிம்மா எரியும். செகண்ட் டைம் கிளிக் பண்றப்போ பாத்தீங்கன்னா லைட் வந்து நமக்கு விட்டு விட்டு பிளிங்க் ஆகும். தேர்ட் டைம் நம்ம கிளிக் பண்றப்ப லைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டா எரியும். இது நைட் டைம்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இதை வந்து நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து டர்ன் பண்றப்ப லைட்டை வந்து நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லைட்டை வந்து நம்ம கேம்பிங் பர்பஸ்க்காக பயன்படுத்துறதுக்காக இதோட டாப் சைடை நம்ம மேல இழுக்கிறப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டியூப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா நீங்க பவர் இல்லாத டைம்ல இந்த லேம்பை வந்து நீங்க ஸ்டடி லேம்பா பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கேஜெட்டோட டாப் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா இதை ஒரு கேம்பிங் லைட்டா நீங்க பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் இந்த மினி லைட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மினி கேம்பிங் லைட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 354 ரூபாய். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா மினி போர்ட்டபிள் பில் ரிமைண்டர். இந்த கேஜெட் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, இல்லை யாராவது பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் முழுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான் இது. இந்த கேஜெட்டோட கீழ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த கேஜெட் வந்து வெறும் டேப்லெட்
ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, இதோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைமர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பட்டன் இருக்கு. ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு பீப் சவுண்ட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் போடுற ஆப்ஷன் வந்து இந்தாண்ட கொடுத்துருக்காங்க. இந்த கேஜெட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பே இன்பில்டாக அவங்களே வந்து பேட்டரிஸ் போட்டு நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கேஜெட்டோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மினிட்ஸ், ஹவர், ஸ்டார்ட், ஸ்டாப் அப்படின்னு 3 சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா இதில் இருக்கக்கூடிய ஹவர்ஸ், மினிட்ஸ் இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டைமர் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். டைமர் செட் பண்ணிட்டு இதில் ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த டைமர் ஸ்டார்ட் ஆனோடனே இதில் இருக்கக்கூடிய அந்த 2 டாட்டும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக நம்ம செட் பண்ண டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதில் பீப் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பெரியவங்களோ பேஷன்ஸோ கரெக்டான டைம்ல மாத்திரை முழுங்கிறத மறந்துட்டாலும் இந்த கேஜெட் வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக இதில் டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே 1 மினிட் செட் பண்ணிட்டு இதோட அலாரம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கரெக்டாக 1 மினிட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா யாராவது கரெக்டான டைமிங்கில் வந்து டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த கேஜெட் வந்து நமக்கு ஞாபகப்படுத்திடும். இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் ஏஜ் ஆனவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஜெட் வந்து 2 வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 449 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் 4 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது வேணும் அப்படின்னு நினச்சாலும் அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கேஜெட் நேம் பார்த்தீங்கன்னா 10-in-1 காம்போ டூல் கிட். மெயினாக இந்த கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மல்டிபிள் டூல்ஸாக தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கேஜெட் இருந்தாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட முதல் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்லர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்லரை நீங்கள் வெளியே எடுக்கிறதுக்கு கட்டவரில் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாப்லர் வந்து வெளியே வந்துடும். இந்த ஸ்டாப்லரோட இன்சைட்ல நீங்க ஓபன் பண்ணி சின்ன ஸ்டாப்லர் பின் வந்து நீங்க இதுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப பேப்பரை வந்து ஸ்டாப்லர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேஜெட் வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்கக்கூடிய 2வது யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைட்லேயே ஸ்டாப்லர் வந்து தப்பாக அடிச்சிட்டா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பின் ரிமூவரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப்லர் பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்க முடியும். இந்த ஸ்டாப்லரோட கீழ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டாப்லர் பின்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்க முடியும். இந்த கேஜெட்டோட இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாகவும் ஷார்ப்பான ஒரு நைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நைஃபை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை மேல் பக்கமா நீங்க ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருந்து நமக்கு சிசர் வெளியே வந்துடும். இதை யூஸ் பண்ணி நீங்க பேப்பர், செல்லர் டேப், த்ரெட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க கட் பண்றதுக்கு இந்த சிசரை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதோட இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஞ்சிங் மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்சிங் மிஷினை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு இதோட பேக் சைடே பாத்தீங்கன்னா பஞ்ச் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்றப்ப உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேப்பர்ஸை நீங்க ஈஸியா பஞ்ச் பண்ணிக்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டில் இன்பில்டாக நமக்கு ஷார்ப்னர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த பென்சில் வேணால் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஷார்ப் பண்ணக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய டோரை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பென்சில் டஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்பில்டாக நமக்கு 1 மீட்டர் டேப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன ஸ்டீல் பார்ட்டை நீங்கள் பிடிச்சி வெளியே இழுக்கிறப்ப இதில் இருக்க கூடிய டேப் வந்து நீங்க வெளியே இழுத்துக்க முடியும். சோ இந்த டேப் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வெளியே இழுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லாக் ஆயிக்கும். இது திரும்ப உள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பட்டனை நீங்க அழுத்தி பிடிக்கிறப்போ வெளியே இருக்கக்கூடிய எல்லா டேப்பும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். சோ இதனால பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க மெஷர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டேப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்க முடியும். இந்த 10-in-1 மல்டிபர்பஸ் கேஜெட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெப்சைட்டில் தான் இது அவைலபிளாக இருக்கு. அமேசானில் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 549 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க.
இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 கேஜெட்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு கேஜெட்ஸோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் சேர்த்தே தான் வீடியோவில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 5 கேஜெட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் மற்றும் டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.